Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. நாம் தமிழர் கட்சியிலிருந்து அண்மையில் விலகிய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் திமுகவில் இணைய உள்ளனர். இது தொடர்பான விவரங்களை அங்கு இருக்கக்கூடிய செய்தியாளர் ரமேஷிடம் நாம் நேரடியாக கேட்கலாம். ரமேஷ், நம்ம இந்த நேரலை தொடங்கும் போது பார்த்தோம், ஏராளமான மாற்றுக் கட்சிகளை சேர்ந்தவர்கள் அண்ணா அறிவாலயம் வந்த வண்ணம் இருந்தனர். மேலதாளங்கள் முழங்க அவங்களுடைய வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் கூட பார்த்தோம். தற்போது திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் யாரெல்லாம் அங்க வந்திருக்காங்க? நிகழ்ச்சி தொடங்கிடுச்சா? திமுகவுடைய மாவட்ட செயலாளருடைய சிற்றரசு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோரெல்லாம் தற்போது இங்க வந்திருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரை தற்போது பாத்தீங்கன்னா என்டிகே என்று சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியிலிருந்து இணையக்கூடியவர்கள் யார் யாரு பாத்தீங்கன்னா கோவை மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன், அதே போல நெல்லை மாவட்ட செயலாளர் நெல்லை கண்ணன், அதே போல தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் சுப்பையா பாண்டியன், மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் கலிய பெருமாள், அதே போல தஞ்சை தெற்கு மாவட்ட முன்னாள் செயலாளர் தேவராஜ், தர்மபுரி கிழக்கு மாவட்டம் ஒன்றிய செயலாளர் நல்லம்பள்ளி சிவா, அதே போல நாமக்கல் மாவட்ட செயலாளர் நாமக்கல் வினோத், ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் நாகூர் கனி, சேலம் மத்திய மாவட்ட நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த மண்டல செயலாளர் சேலம் லாலு, நெல்லை மத்திய மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் பர்வீன் உள்ளிட்டோரும் சேர இருக்கிறார்கள். இந்த பட்டியல் என்பது ஒரு பெரிய பட்டியலாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 3000 பேர் தற்போது உள்ளே அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக உள்ள மீடியா உள்ளிட்டவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு தற்போது வெளியில் இருந்து நம்ம காட்சியில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். தற்போது முதலமைச்சரும் கட்சியுடைய தலைவருமான மு.க. ஸ்டாலின் தற்போது உள்ளே வந்து கொண்டிருக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா ஏற்கனவே பெரியார் குறித்த சர்ச்சை சீமான் பேசி வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே சமூக தளங்களில் திமுக மற்றும் நாம் தமிழரிடையே கடும் ஒரு கருத்து மோதல்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில தற்போது நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுகவில் இணைகிறார்கள். இதற்கு நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான எதிர்வினை ஆற்றப் போகிறது என்பதை நம்ம பார்க்கலாம். தற்போது முதலமைச்சர் வந்திருக்கக்கூடிய காட்சியை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சதீஷ் உங்களுக்கு காட்சிப்படுத்தினார். அதாவது இன்னும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டு தான் இருக்கிறது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் 8% வரை வாக்குகளை பெற்ற ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருக்கிறது. குறிப்பாக 2024 எம்பி தேர்தலில் நிறைய வாக்குகளை பெற்று அவர்கள் குறிப்பாக மாநில கட்சி என்ற ஒரு அந்தஸ்தையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். சின்னத்தையும் அவர்களுக்கு குறிப்பாக விவசாய சின்னம் உள்ளிட்ட சின்னமெல்லாம் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து வழக்கமாக பாத்தீங்கன்னா திமுகவில் இணையக்கூடிய பாத்தீங்கன்னா அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சியில் அந்த மாதிரி கட்சியில் தான் வருவாங்க. ஆனா ஒரு நாம் தமிழர் கட்சியிலிருந்து இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விழாவாக, ஏன்னா 2 பேருக்குள்ளே சர்ச்சை நடைபெற்றக்கூடிய நிலையில் இந்த இணைப்பு விழா என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.